என்னையா இந்த மாதம் வெதர் எப்படி? வெயில் தாங்க முடியல சார். ஓ, கொஞ்சம் மழை வந்தால் நல்லா இருக்கும்ல. 88 மாதம் வெதர் எப்படின்னா இந்த மாதம் சேல்ஸ் டார்கெட் எப்படின்னு அர்த்தம். இது தெரியாமல் தான் இருக்க. சரி கிளம்பு. ஓகே சார். கணக்கு சார், மத்தியானம் ஒரு 12 மணிக்கு வந்து ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு போயிரு. சரியா? என்ன மேனேஜர் கதகளி ஆடுறான் போல இருக்கு. அட ஏன்யா, நம்ம பிஸ்னஸ் ஏரியாவில் என்ன ஜனத்தொகை இருக்குன்ற சென்சஸ் நாலேஜும் இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் போய் இன்வெஸ்ட்மெண்ட்காக மண்டி போட்டு மோண்டோம். பாத்தியா? அப்புறம் என்னை பார்த்தா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து ஓடுறானுங்க. பிஸ்னஸ் கேட்டுருவோண்ணா. ஒரு நிமிஷம். ஓ, என்னையா காஃபி ஜூஸ் கொடுத்தியா? அட ஏன் சார் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு சார். என்ன பிரச்சனை அவருக்கு? தெரியல சார். சார் நீ போ. கிட்டத்தட்ட 100 கையெழுத்துக்கு மேலே போட்டாச்சு. இன்னும் எவ்வளோ போடணும்? ஹெட் ஆஃபீஸ் கிட்ட கேட்டிருக்கோம் சார். எதுக்கு? இவ்வளோ சைன் இருந்தால் யார் தான் சார் டென்ஷன் ஆக மாட்டாங்க? நம்மளுக்கும் சொல்ல முடியல சார். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு போட்டிருக்கு. ஒன்றும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. குட்டி குட்டி எழுத்தாக இருக்கே. எங்கே ஒரு நிமிஷம் தாங்க. 5 வருஷமாக நானும் இதே கம்பெனியில் தான் சார் வேலை பார்க்குறேன். எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் 50 லட்சம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரே வருஷத்தில் 1-10 1.25 கோடி ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க சார். அப்படியா? அப்படியே இங்கே ஒன்று இங்கே ஒன்று. வெரி குட். இங்கே ஒன்று, கையோட இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அவ்வளோதான். ஓகே, டபுள் ஓகே சார். நீ இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த டீலே. இல்லைன்னா என் பொண்ணு இந்த பணத்தை ஃபிக்ஸட் டிபாசிட்டில் போட சொன்னான். சார், யார் யாரையோ மார்க்கெட் தூக்கி விட்டு நம்ம கண்ணாலேயே பார்த்துருக்கோம். உங்களை தூக்கி விடாமல் எப்படி சார்? வேறு யார் யாருக்கெல்லாம் ப்ராஃபிட் அடிச்சிருக்கு? கிளைண்ட் டீட்டெயில்ஸ் வெளியே சொல்லக்கூடாது சார். ஆனால் இவரை பற்றி சொல்லி ஆகணும் சார். நம்ம கோவிந்தராஜ் சார், எந்த? அந்த பிடபிள்யூ ரேட்டட் கோவிந்தராஜ். ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம். வீட்டில் சும்மாவா BMW நிறுத்தி வச்சுருக்காங்க? அந்த காரை பையன் வாங்கி கொடுத்தா தானே சொன்னார். அட போங்க சார், அவர் பையன் ஒரு அண்டர்வேர் கூட வாங்கி தர மாட்டான். அவர் பையன் என் கிளாஸ்மேட் தான் சார். தெரியாமல் சொல்ல மாட்டேன். ஓஹோ, இதுதான் கார் வாங்கின கதையா? ஆள்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியனா சார், போன வருஷம் இதே நாளில் தான் டாக்குமெண்ட்டில் சைன் போட்டார் அவர். அதுவும் பாருங்கள், யமகண்டத்தில் சைன் போட்டார். அவருக்கே BMWனா நீங்கள் சார் முகூர்த்த நேரம் சார் கையெழுத்து போட்டிருக்கீங்க. இதுக்கு மேலே நான் அதுவும் சொல்ல. எனக்கு இந்த BMW பென்ஸு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. தெரியும் சார், நீங்கள் இந்த தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு. இத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் என் பேரனுக்கு ஒரு பைக் வாங்கணும். பைக்கெல்லாம் ஒரு மேட்ரா சார்? பேரனுக்கு இந்த ஹார்லி சாம்சனா என்னது அது? ஹார்லி டேவிட்சனா? அதுதான்ப்பா. அது 10 லட்ச ரூபா வண்டியாச்சே சார். அதுதான்ப்பா. சார் உங்கள் பேரன் 10வது தான் சார் படிக்கிறான். கணக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கும்போது சொன்னதை விட கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்கும் அந்த பக்கம் போனதே கிடையாது. இப்போ என் பேரை அந்த பைக்கில் போய் இறங்கி இது என் தாத்தா வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னால் சம்மந்திக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் சார். வெட்டி கௌரவம்னு நினைக்கிறியா? அவ்வளோ ரணம்டா தம்பி. அதுதான் துணிஞ்சிட்டேன். லாஸ்ட் 5 வருஷமாக 50% ரிட்டர்ன் சார். இது
என் பொண்ணு குடஞ்சி கேட்பா. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். அவ்வளோதான் ஐயா. மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சா என்னை கண்டம் பண்ணிடுவா. சுபோ யாரு? சுபோ, செக்இன் டாக்குமெண்ட்டையும் மேனேஜர்கிட்ட கொடுத்துரு. ஒரு தடவை செக் பண்ணி சொல்லுங்கள் சார். தேவையே இல்லை சார். இதுக்கு தானே 6 மாதமாக வெயிட் பண்ணிருக்கோம். எப்படி மிஸ் பண்ணுவோம்? கடைசியாக ஒரு தடவை சொல்லிக்கிறேன் சார், சத்தியமாக உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அப்போ எல்லாம் முடிஞ்சுது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இனிமேல் தான் உங்களுக்கு வேலையே. என்ன பைக்கு ஹாலிடே வச்சிடலாம். என்னையா இது? நீ வேற. அட சீரியஸாக தான் சார் சொல்கிறேன். வேணாம் வேணாம். இனிமேல் நான் இங்கே இருந்தேன்னா என்னையே நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நான் வரேன். தம்பி, பணத்தை எப்போ இருந்து எடுக்கலாம்? சார், செக் இன்னும் கலெக்ஷனுக்கே போடல சார். சரி தம்பி, நான் சாயந்தரமாக ஃபோன் பண்ணுறேன். முடிச்சாச்சு போல. என்னது? பெரியவரோட சோலையை முடிச்சு அமிச்சிட்ட போல. சோழி முடிச்சிட்டனா? கிளையண்ட்டு சாமி. டிப்ளமேட்டிக் கிங்கியா நீ? உங்ககிட்ட பேசுறக்கே தனியாக காலேஜில் டிகிரி ஒன்று வாங்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். 5 வருஷமாக தினம் என்ன பண்ணிட்டு வரேனோ அதான் இன்றைக்கும் செஞ்சுட்டு வரேன். செஞ்சுட்டு தான் வரேன். ஏயா 20 வருஷம் பழக்கங்கிற இந்த நேரத்தில் அந்த ஆள் இதுக்குள்ளே இழுத்து விடுவ? என்ன வேணும் சாமி உங்களுக்கு? இன்னும் 3 நாளில் நார்த் கொரியா ஜப்பானில் மிசைல்ஸ் நியூக்ளியர் ஸ்டஃப்லாம் இறக்க போகிறாங்க. மார்க்கெட் டீலால் போகுதுன்னு தெரிஞ்சே இந்த ஆளோட விளையாடுற பற்றியா நீ? சரி, பெருசு எவ்வளோ போட்டுச்சு? 50 லட்சம். அடுத்த வாரம் 50,000 ரூபா மிஞ்சாது. ஏன் சாமி? ஏன்பா, நானும் இதே ஃபீல்டில் தான் 15 வருஷமாக இருக்கேன். சென்செக்ஸ் மேலே வர்றதுக்கு மினிமம் 4 வருஷமாவது ஆகும். அவன்கிட்ட சொல்கிறேன் பார், எல்லாம் தெரிஞ்சு அந்த ஆளை உசுரோட புதைக்க போகிற பற்றியா? சரி, அப்புறம் என்ன, அந்த ஆள் அட்டாக்கில் செத்து போவான். நாம் எல்லாம் போய் அந்த ஆளோட கருமாதி அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியதான். அப்போ எனக்கு டார்கெட் கடைசி நாள் வேலையை விட்டு போடான்ட்டானா? இங்கே பார், எது நல்லது எது கெட்டதுன்னு பேச வரல. மார்க்கெட் நிலவரத்தை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அதோடு நிறுத்திக்கோங்க சாமி. உங்கள் டைமில் இந்த அளவுக்கு காம்படிஷன்லாம் இல்லை. சும்மா காம்படிஷன் உதார விடாதியா? காம்படிஷன் அதிகமான கஸ்டமர் போத்துவியா? நான் போத்துறேனா? அந்த ஆளே தன்னைத்தானே போத்திக்கிறான். நீங்கள் சொல்கிற மாதிரி சென்செக்ஸ் கீழே விழுந்தா. அந்த ஆளுகிட்ட செக் வாங்கிட்டேல்ல? வாங்கிட்டேன். பேசு சார், நாங்கள் பேசுறது நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? நல்லாவே. அந்த பைக்கு ஹாலிடே விட்சன் பேரனுக்கு வாங்கி கொடுக்குதானே? அதே தான். அப்போது நான் போத்துற மாதிரியா சார் இருக்குது? சார், அந்த ஆளுக்கிட்ட ரொக்கமாக 50 லட்சம் இருக்குது. அதுலேருந்து ஒரு 10 லட்சம் எடுத்து போட்டு பைக் வாங்கி கொடுக்க வேண்டியதானே பேரனுக்கு? அதெல்லாம் முடியாதான். அந்த 50 லட்ச ரூபாயை அப்படியே ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அது டபுள் ஆகி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் 10 லட்ச ரூபா எடுத்து தான் பைக் வாங்கி கொடுக்கணுன்றாரு. அப்படி தான் அவரோட கௌரவத்தை நிலநாட்டணுமாமா சம்மந்தி முன்னாடி. நான் போத்துற மாதிரி இருக்காது சார். என் பொண்ணு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறா. வருஷத்துக்கு 1.5 லட்சம் ஃபீஸ் ஆகுது. அதெல்லாம் வேணாம்ப்பா, சாதாரண ஸ்கூலில் நான் சேர்த்திருப்பேன். ஆனால் அப்படி போய் நின்னா என் பொண்ணு என்னை காரி துப்பி கேட்பா, இதுக்கு எதுக்கு உனக்கு பொண்டாட்டி புள்ளன்னு. ரிலாக்ஸ் கணக்கு. இந்த லட்சத்தில் டார்கெட் முடிக்காமல் டெட்லைனை கோட்டை விட்டு வேலையெல்லாம் போய் நின்னேன்னு வச்சுக்கோங்க. சரி விடு சார். தூரத்துலேருந்து அது நொட்டை இது நொல்லன்னு 1000 சொல்லலாம் சார். ஆனால் உள்ளே உட்காந்து கேம் ஆடுறது நான். நிறுத்தியா? உனக்கு மட்டும் தான் குடும்பம் குட்டி இருக்கானே. சார், நான் என் வேலையை செய்கிறேன். எனக்கு மந்த்லி டார்கெட் இருக்குது. இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஏன் அது முதல்ல உங்களுக்கு தெரியாதெல்லாம்? சார், இந்த ஃபீல்டு இத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். சும்மா ஏன் சார் என்னை சீண்டி பார்க்குறீங்க? என்ன அது? கமிஷன் அக்கௌண்ட்டில் 4 லட்ச ரூபா விழுந்திருக்கு.
இன்னைக்கு மேனேஜர்கிட்ட பெட் வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு நாள் முடிகிறதுக்குள்ளார அந்த 50 லட்ச ரூபா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன்னு. அப்படி க்ளோஸ் பண்ணலன்னா என்னை மதியத்தோட வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஆனால் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ உங்கள் ஹெட்டுக்கிட்ட சொல்லி கஸ்டமரோட செக்கு அக்கௌண்ட்டில் விழுந்த 10வது நிமிஷத்தில் என் 8% கமிஷன் எனக்கு வரணும்னு சொன்னேன். கமிஷன் வந்துருச்சையா? அதான் பார்த்தீங்களே. எனக்கெல்லாம் 6 மாதம் ஆகும். அதான் சார், நானும் உங்களை மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் பொண்ணு அடுத்த வருஷம் சேர்க்கவே வேணாம். காரிய கண்ணுக்குட்டியா நீ? சரி சாமி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு. இன்னும் 3 நாளில் மார்க்கெட் டவுன் ஆக போதா என்ன? இது இன்சைடர் நியூஸ் தான். இன்னும் 2 நாள் தான். சென்செக்ஸ் 1 பாயிண்ட் கூட இல்லாமல் மொத்தமாக வழிச்சு எடுத்துகிட்டு போக போதான். டிபி ரோட்டில் மட்டும் 150 கோடி டே ட்ரேடிங்கில் போட்டிருக்காங்க. இந்த ரூமர் மட்டும் உண்மையாச்சுன்னு வச்சுக்க, அத்தனை பேர் கூட்டியும் தொலைஞ்சுது. மூர்த்தி, நம்ம ஆர்எஸ்புரம் கிளைண்ட் லிஸ்ட்டை கொண்டு வாங்க. மூர்த்தி, என்னைக்காவது இந்த பயிலவை இதை பண்ணுவாங்கன்னு தெரியும்யா. அட்மிட் ஆன ஃபர்ஸ்ட் மூமெண்ட் செத்துருவாருன்னு தான் நினச்சேன். வந்த 5 நிமிஷத்தில் நர்ஸ் பாடி எந்த வார்டுக்கு வைக்கலாம் தான் கேட்டாங்க. 1 வாரம் ஆயும் இன்னும் உயிரோடு இருக்காரு. இப்போ முழிச்சிட்ருக்காரு. தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி அவரை டென்ஷன் பண்ணாதீங்க சார். இனி அவர் நடமாடுவார், ஓடுவார், இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம்னு அவங்க வீட்டில் சொல்லிடுங்க. அவங்க ஒய்ஃபுக்கு பேஷண்ட் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம்னு இன்னும் தெரியல. கடைசியில் இந்த எலக்ட்ரானிக் பிளேட்டை காலில் வச்சு ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ரிஸ்க்கு தான், எதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. அவர் நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குல்ல. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நோ ஸ்ட்ரெஸ். டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கனால அவர் ஒரு நாள் கூட பார்க்க முடியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் எனக்கு அவர் பார்க்க. ரெண்டு பேரும் வெளியில் தான் நிற்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செய்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்காத. பெரிய எஸ்கேப் பயணிய. நீ உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் கணக்கு. எப்பா, உன் பொண்ணை ஸ்கூலில் சேர்த்தியாச்சு. 1 வாரம் முன்னாடி உன்னோட 50 லட்ச ரூபா கேஸை க்ளோஸ் பண்ணும்போது என் மைண்டில் ஒன்றுது ஒரே ஒரு விஷயந்தான். ஒருத்தன் பொழப்புக்காக இந்த அளவுக்கு போவானான்னு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீ சொன்னதான் ஏன் கரெக்டு. சும்மாலாம் சொல்ல, சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு மட்டும் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு வையே, இந்நேரம் நான் பணம் தான். என்கிட்ட சேவிங்ஸ் கிடையாது,
உன் அளவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கிற வெறி கிடையாது. உன்னோட ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் 15 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க. நான் எல்லாம் நிலைமையில் இருந்திருந்தால் 10% கூட கட்டியிருக்க முடியாது. ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களே காரணக்குள்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்று பாரு, ஹாஸ்பிட்டல் பில்லு, உன் பொண்ணு படிப்பு எல்லாம் முடிஞ்சுது. ஒன்று கிளியர், நாம் நமக்காக வாழணும், டார்கெட்டை கிளியர் பண்ணணும். சரியா? நான் இருக்கல. ஏன் பீட மாதிரி கூடயே சுத்துற? சார் எனக்கு இது ஒன்று தான் சார் லைஃப், எனக்கு வேறு சான்ஸே இல்லை சார். கார்த்திக், எவ்வளவோ ஃபேவர்ஸ் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த ப்ராடக்டை மறந்துடுங்க. சார் இந்த மாதம் ஒரு பீஸ் கூட சேல்ஸ் ஆகல சார். ஏன்யா ஜாயிண்டில் சாதாரண பிளேட் வைக்கிறதுக்கே தாலியாக இருந்து போகுது, இதில் ஒரு தாய்வான் ப்ராடக்ட்டுங்கிற? சார் இதை வைக்க போய் எதா லைட்டாக மிஸ்டேக் ஆனாலும் என்னை அடிச்சே கொண்டுருவாங்க. சார் மிச்ச பேஷண்ட்னா கூட பரவாயில்ல, இந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை நானே படித்தேன். ஓஹோ, வெறும் 80% சான்ஸ் இல்லைன்னு தான் சார் போட்டிருக்கேன். ஏன்யா கொஞ்சம் கூட டீசென்சி இல்லை? என்னை கேட்காம ரிப்போர்ட்டில் கை வைக்கிறது, ஒரு லேப் அசிஸ்டண்ட்டை கூட விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டுக்கிறது. அவனுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்கிறாங்களா இல்லை உனக்கு வேலை செய்கிறாங்களான்னு தெரியல. இப்போ என்ன வேணும் உனக்கு? சார் இது ஃபைனல் டைம் சார், இதுக்கு மேலே என் சைட்லேருந்து எந்த கம்பல்ஷனும் இருக்காது. கிழிச்சிங்க. இதைத்தாயா ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் சொல்கிறீங்க? அவனுக்கு 29 வயசு தான் ஆகுது. இப்போ இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அவன் காலில் வைக்க போய் அவன் பிளட் குரூப் கூட ஒத்து போகாமல் போச்சுன்னா ஆல் ஸ்பாட் காலி. இங்கே பாரு, உங்கள் தாய்வான் ப்ராடக்டோட கோட்டிங்கில் ரொம்ப மைன்யூட் டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, புரியுதா? அமைதியாக சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலராக இந்த பேஷண்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாது. சார் நீங்கள் தானே சார் 80% சான்ஸ் இல்லைன்னு ரிப்போர்ட்டில் போட்டிருக்கீங்க, அதுக்கு நான் சான்ஸ் இருக்கிற இடத்துல தான் சார் ட்ரை பண்ணுறேன். அது சரி, இப்போல்லாம் ரிப்போர்ட்டு பார்த்தா சான்ஸ் இருக்கா இல்லைனாலும் நீங்களே முடிவுக்கு வந்துடுறீங்களா? அப்போ 10 வருஷமாக நாங்கள் என்ன காலேஜில் மேட்னி ஷோவை பார்த்துட்டு இருந்தோம்? சார் அப்படி எதுவும் சொல்ல வரல சார். இப்போது இந்த பேஷண்ட் பொழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரால் என்ன ஆரோக்கியமாக நடமாட முடியும்? நிறுத்து. கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு. சார் பேஷண்ட் பிழைக்கிறதுக்கு 10% தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் என்னோடய ப்ராடக்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ப்ராடக்டில் இருக்கிற கோட்டிங் பேஷண்ட்டோட பி பாசிட்டிவ் பிளட்டில் கலந்து பாய்சனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதானே சார்? அதே தான். ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 487 பேரில் பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒருத்தருக்கு தான் இதை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்டு நீங்கள் அப்படியே இந்த ப்ராடக்டை இன்ஸ்டால் பண்ணாமல் அவருக்கு ஆப்ரேஷனை முடிச்சிட்டாலும் என்ன சார் ஆக போகுது? இவரை சேரில் ஒரு மூட்டை மாதிரி வச்சுட்டு தள்ளிட்டு தானே போக வேண்டியது இருக்கும். நான் கடக்குங்க கார்த்திக். சாரி சார், ஆனால் இவ்வளோ சான்ஸையும் தாண்டி ஆஃப்டர் ஆல் ஒரு சேரில் வைக்கிற செங்கல் மாதிரி தானே தள்ளிட்டு போக வேண்டியிருக்கும். இதில் முழுசாக இருக்கிற என் வாழ்க்கை காலியாக போகுதே சார், அதை பார்க்க மாட்டேன்றீங்களே. கார்த்திக், உனக்கு வேணா இவர் ஒரு செங்கலாக தெரியலாம், ஆனால் இவர் வீட்டுக்கு ஒரு முக்கியமான உயிர். 2 மாதமாக ஒரு சேல்ஸும் இல்லை சார். இன்றைக்கி நைட்டே என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்கோப்பே இல்லாத ஒரு பேஷண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் 10% சான்ஸ் இருக்குய்யா. இதை பண்ணலன்னா எனக்கு 0% சான்ஸ் இருக்குது சார். உங்கள் கரியரை பற்றி பயப்படுறீங்களா இல்லை லீகலாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? என் கம்பெனி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல்னு உங்களுக்கு தெரியும்ல சார். அப்படியே ப்ராடக்ட்னால மிஸ் ஆகி ஆப்ரேஷன் தப்பாக போனாலும் 200 கோடி வரைக்கும் ஒரு லீகல் கேஸை ஸ்பெண்ட் பண்ணி டாக்டரை காப்பாற்றுற கம்பெனி ரெடியாக இருக்குது. ஆனால் எனக்கு இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் சார் டைம் இருக்குது. எவ்வளோ ஃபேவர்ஸ் பண்ணியிருப்பேன். முந்தானத்து வாங்கின ஹோண்டா சிட்டி சாவி. ஏற்கனவே கமிஷன் டாக்டர்னு பேர், இதில் ஊங்கார வேற நான் ஓட்டிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்யா. என்னை என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணட்டும்? ஓகே சார், காரை வித்துட்றேன், செட்டில் பண்ணிடுறேன் சார்.
எப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறீங்கப்பா. பேஷண்ட்டுக்கு இருந்தால் கொஞ்சம் நஞ்ச சான்ஸ் இன்னொரு கேட்டிங்களே ஐயா. பேஷண்ட், டாக்டர் இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ப்ராடக்ட்டை விற்கணும். அப்போ தான் என் குடும்பம் இருக்க முடியும்.